எங்களுக்கு கஷ்டப்படுறது அவமானப்படுறதெல்லாம் பழக்கமான விஷயம் தாங்க. நம்ம வீட்டை நினைச்செல்லாம் இவ்வளோலாம் யோசிக்காதீங்க. இங்க பாருங்க, சேரனுக்கு மட்டும் நீங்க இப்படி ஃபீல் பண்ற விஷயம் தெரிஞ்சது, கையில கரிச்சிப்பை வச்சுக்கிட்டு நீங்க அழுதுட்டு வர போறீங்களோன்னு வாசல்லையே நின்றுட்டு இருக்கோம். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏங்க எங்க போறீங்க? இருங்க இருங்க வந்துடுறேன். எங்க போறீங்க? இருங்க, நீங்க ஒண்ணு இல்ல, கார்ல இருங்க, நான் வந்துடுறேன். ஏங்க இந்தாங்க. என்னது இது? வேலை கிடைக்கல, ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண சொன்னா ஓகே. இது என்ன வேலை கிடைக்கலன்னு ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண சொல்றீங்க? என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் காரணமே வேண்டாங்க. எது நடந்தாலும் அதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டை நாம தாங்க உருவாக்கணும். இந்தாங்க. ஆட புடிங்க. எப்படிங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க? ஒருவேளை மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறீங்களோ, உங்களுக்கு நடந்தா கூலா ஹேண்டில் பண்ணிருக்க முடியாதோ? என் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு நீங்க இப்படி கேட்கறதே தப்புங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்ல இருந்து நம்ம கிளம்பணும்ல, அப்போ திடீர்னு அத்தனை கார் நம்மளை துரத்தி சுத்தி வளைக்க ட்ரை பண்ணாங்கல்ல, எங்கேயாவது நான் டென்ஷன் ஆனேனா? அதுதாங்க சோழனோட குணம். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன், எல்லாத்தையுமே ஜாலியா கூலா ஹேண்டில் பண்ணுவேன். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி ஒரு மனசு இருந்துட்டா நல்லாதான் இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போலாம். சரி, இது எனக்கு நீங்க சொல்லுங்க, பொதுவா யார் ஃபீல் பண்ணுவாங்க? யார் ஃபீல் பண்ணுவா? கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா யாரா இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இல்ல, நம்ம ஃபீல் பண்ணா 4 பேர் உட்கார்ந்து ஆறுதல் சொல்ல ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, அப்படிப்பட்டவங்க தாங்க ஃபீலே பண்ணுவாங்க. இதுவே நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்களேன், சேரனோ இல்ல நானோ இல்ல பாண்டியனோ எது நடந்தாலும் ஃபீல் பண்ணவே மாட்டோம், எங்களுக்குள்ளே வச்சுப்போம். ஏன்னா உட்கார வச்சு ஆறுதல் சொல்ற அளவுக்குலாம் இங்க யாருக்கும் டைம் இல்லைல்ல. ஆனா பல்லம் அப்படி கிடையாதுங்க. சின்னதாக அது நடந்தா கூட உட்காந்து ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்ல தான் நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல, அதுதாங்க விஷயம். நீங்க வேற அப்படியே கொஞ்சம் வளர்க்கப்பட்ட பொண்ணு, அதனால தான் இப்படி இருக்கீங்க. எல்லாம் பழகிடுங்க, இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பாருங்க, ஜாலியா சந்தோஷமா இருங்க எப்பவும். ஓகே? அண்ணே சொல்லுங்கண்ணே. சோழா, நம்ம ரெகுலர் கஸ்டமர் கல்யாண சுந்தர சார் வீடு ஒன்று தெரியுமா? தெரியும், சொல்லுங்கண்ணே. அவர் தான் ஏதோ வேலை இருக்குதாடா, கொஞ்சம் கூப்பிடுறாரு, போறியா? போறேண்ணே. எவ்வளோ நேரத்துலடா போவ? இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ள போயிடுறேண்ணே. சரிடா, சீக்கிரம் பார்த்து போ. ஓகேண்ணே, போயிடுறேன். வந்துடா. என்னோட ரெகுலர் கஸ்டமர் நான் தான் வரணும்னு கேட்குறாரு போல. ஆனா சோழன் ஒரு சோழன் தாங்க இருக்கேன், எல்லாரும் வேணும்னு கேட்டா பிச்சு பிச்சாங்க கொடுக்க முடியும். சரி கிளம்புவோமா? ஸ்வீட் சாப்பிடுங்க. ஹலோ. சார் நான் வந்துட்டேன் சார். வந்துட்டியா? ஆமா சார், உங்க வீட்டு வாசல்ல தான் சார் இருக்கேன். எப்ப கூப்பிட்டா எப்ப வர பாரு. சார் நீங்க திடீர்னு கூப்பிட்டீங்க, நான் வேற கொஞ்சம் தூரத்துல இருந்து வரேன் சார். எல்லாருமே சோளம் தான் வேணும்னு கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும்? சரி, சாவி கார்ல தான் இருக்கு, நீ ஸ்டார்ட் பண்ணுவையே, நான் இதோ வந்துடுறேன். சரி சார், ஓகே சார். வணக்கம் சார். என்னப்பா போலாமா? போலாம் சார்.
ஆ. ஏசிலாம் போட்டு வச்சிருக்கேன் சார். சரி, வந்து சரி. உட்காருங்க சார். என்ன சார், சுகர்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? எங்கப்பா அது கூடுது குறையுது, அதை நினச்சி நான் கவலைப்படுறதையே விட்டுட்டேன். நடக்கிறீங்களா? ஒரு நாள் நடக்கிறேன், 4 நாள் நடக்க முடியறதில்ல. அப்புறம் எங்க இருந்து சார் சுகர் குறையும்? தினமும் எப்படியாச்சும் வாக்கிங் போயிருங்க சார். ஆ போலாம் போலாம். ஆமா, எங்க போகணும்னு கேட்காமலே நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்க. எப்படியும் நீங்களே சொல்லுவீங்க. சொன்னதுக்கு அப்புறம் லெஃப்ட் எடுக்கிறதா இல்ல ரைட் எடுக்கிறதான்னு முடிவு பண்ணிக்கலான்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நல்லா பேசு. என்னோட அடையார் ஆபீஸ்க்கு போறியா? ஆ ஓகே சார். அதுக்கு முன்னாடி வழியில ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். அப்படியா சார்? பிக்கப் பண்ணிடலாம். எங்க சார் பிக்கப் பண்ணணும்? ஆ, அதோ முன்னாடி பிரிட்ஜ் போகுதுல்ல, ஆமா. அதை தாண்டி செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல. ஆ சரி சார். ஹலோ. ஹலோ சார். ஆ வந்துட்டீங்களா? இதோ பக்கத்துல வந்துட்டேன். நான் வண்டியை ஓரமா போட்டு வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. ஓகே சரி சரி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஊர்ல பெரிய பிசினஸ் மேன் இங்க ஒரு வேலையா வந்திருக்காரு. அவரையும் கூட்டிட்டு நாம ஆபீஸ் போயிடலாம். ஹலோ வந்துட்டீங்களா? அங்கதான் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். உங்க வண்டி நம்பர் 4767 தானே? ஆமாமா அதே நம்பர் தான். நான் வேணா இறங்கி வரவா? இல்ல பரவாயில்ல நானே வந்தேன். சார் நான் உனக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஆ சரிப்பா. ஆ. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வணக்கம். பாத்தி மாமனார் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. சோழன், ஆ? இவரு நம்ம ஃப்ரெண்டு, பேரு மனோகர். திருவண்ணாமலையில பெரிய ஆளு. இவரு அங்க பண்ணாத பிசினஸே கிடையாது. ஓ, இப்ப எதுக்கு டிரைவர் கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம டிரைவர் தான், ரொம்ப நல்ல பையன். என்னைக்காவது எனக்கு ரெகுலர் டிரைவர் வரலன்னா சோழனை கால் பண்ணி கூப்பிடுவேன். சோழன் கூட இருந்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரியே மனசுக்கு திருப்தியா இருக்கும். ம், ம். சார் போலாமா சார்? ஆ போலாம்.